நேயர்களுக்கு வணக்கம். திருச்சியில ஒரு நீண்ட ஒரு சட்ட போராட்டம் அல்லது ஒரு கள போராட்டத்துக்கு பிறகு வெற்றிகரமா அரசுக்கு சொந்தமான இடத்த வருவாய்த்துறை அதிகாரிகளை துணை கொண்டு மீட்டெடுத்திருக்கிறாங்க. விசித்திரமா இருக்கா? அரசாங்கம் தனக்கு சொந்தமான இடத்த மீட்கிறதுக்கே ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தியினுடைய மையமான விஷயம். அங்குசம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்க்குறவங்க அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். அங்குசம் மீடியா சினிமா கார்னர் 2025 வழங்கும் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல். அவர் மெயின் ஸ்பான்சர் பிளாக் தண்டர். அவர் ஸ்பான்சர்ஸ் எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, லிவியா ஸ்ரீ கோல்ட் பேக்கர்ஸ், கவி பர்னிச்சர், நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடுலர் கிச்சன், அரிகானி ரெஸ்டாரண்ட், ஜிவிஎன் ரிவர் சைட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். தமிழகத்தினுடைய அடுத்த தலைநகரம் அல்லது மையமான பகுதி அப்படின்னு சொன்னோம்னா அது திருச்சிக்கு சொந்தமானது. திருச்சி அப்படின்னு சொன்னாலே திருப்பம் தான் அப்படின்னு அரசியல்ல சொல்லுவாங்க. அந்த திருச்சியினுடைய மையமான பகுதியான காஜாமலை அப்படிங்கிற பகுதியில தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துக்கு சொந்தமான சுமார் 4 ஏக்கர் இடம் காலியா இருந்தது. அந்த இடத்த கடந்த 1994 ஆண்டுல அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருந்த சமயத்துல தமிழகத்தினுடைய ஒரு பிரபலமான வணிக குழுமமா அறியப்படக்கூடிய எஸ்ஆர்எம் குழுமத்துக்கு அந்த இடத்த தரவாடக அடிப்படையில ஒரு 30 வருட குத்தகைக்கு ஒப்படைக்கிறாங்க. அந்த இடத்த அவர்கள் ஹோட்டல் கட்டி வியாபாரம் நடத்திக்கிறதுக்காக அந்த ஒப்பந்தம் கொடுக்கறது யாரு? தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம். அந்த இடத்த அரசு முதலீடு செய்திருந்தா அவர்களே ஹோட்டலை கட்டி அந்த பிசினஸை செய்திருக்கலாம். ஆனா அவர்கள் தனியாரை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து அந்த குழுமத்துக்கு ஒப்படைக்கிறாங்க. 30 வருட ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? வருடத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வாடகை கட்டணும். ஒரு 3 ஆண்டுக்கு ஒரு இடைவெளியில அன்றைய சந்தை மதிப்பின் அடிப்படையில அதிகபட்சம் அந்த வாடகை கட்டணத்தை ஒரு 7% அளவுல அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் உயர்த்தலாம் அப்படிங்கிறது ஒப்பந்தம். சரி, அதன்படி அந்த 4.7 ஏக்கர் அளவுள்ள அந்த பரப்புல எஸ்ஆர்எம் குழுமம் 3 ஸ்டார் ஹோட்டலை நிறுவுறாங்க. எத்தனை அறைகள்? 100 அறைகள் கொண்ட ஹோட்டல் அது. அது மட்டுமல்ல, அந்த வளாகத்துல 8 விழா அரங்குகள், ஒரே நேரத்துல 8 ஃபங்க்ஷன் நடக்கலாம். நீச்சல் குளம் இருக்கு, உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கு. இது போன்ற சொகுசான ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு வணிக வளாகமா அது செயல்பட்டு வருது. எத்தனை வருஷம்? 1994 இருந்து 2024 வரைக்கும். வருஷத்துக்கு கட்ட வேண்டியது வெறும் 3 லட்சம் தான். ஆனா இந்த 30 வருஷத்துல இந்த கணக்கீட்டின்படி அவர்கள் அரசுக்கு எவ்வளவு செலுத்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வெறும் 47,93,00,000. சரி, அந்த காசையாவது ஒழுங்கா கவர்மெண்ட்டுக்கு வாடகை கட்டினாங்களா அப்படின்னா அங்கதான் நொல்ல. 30 வருஷத்துல அவங்க கட்டினது வெறும் 9 கோடி ரூபாய் வாடகை, பாக்கி 38 கோடி ரூபாய். அப்ப 30 வருஷம் உனக்கு குத்தகைக்கு கொடுத்து வாடகையே ஒழுங்கா கட்டல, அதுவும் 38 கோடி ரூபாய் பாக்கி இருக்குது. அப்ப ஏற்கனவே போட்ட 30 வருட ஒப்பந்தமும் முடிந்து விட்டது. அதனால ஒப்பந்தத்தை இனியும் நீட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் கரார் காட்டுது. இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல இன்னொரு 10 வருஷம் எங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை நீட்டிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, அந்த கோரிக்கை வைக்கிறப்பாவது அந்த வாடகை பாக்கியை கட்டிட்டு வைக்கலாம் இல்லையா? அப்படியும் செய்யல. மாறா இவர்கள் தரப்புல ஏதோ நியாயம் இருப்பதை போல நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. ஒரு வழக்கு கிடையாது, 1க்கு மேற்பட்ட வழக்கு. ஒரு வழக்கு, நாங்க தொடர்ந்து குத்தகையை நீட்டிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியும் மாவட்ட நிர்வாகம் மறுத்து வருது அப்படின்னு ஒரு வழக்கு. அதனால எங்களுடைய குத்தகை காலத்தை நீட்டிக்க சொல்லணும். அது வரைக்கும் அவங்க எந்த விதத்திலையும் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது, எங்களை காலி செய்யாத அளவுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு. அப்புறம் சிவில் வழக்கு. இது போல திருச்சி மாவட்ட நீதிமன்றத்திலேயே 1க்கு மேற்பட்ட வழக்குகளை தொடுக்கிறாங்க. அப்புறம் இந்த விவகாரம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வரைக்கும் போகுது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் இந்த வழக்கை விசாரிச்சு கடந்த ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் எஸ்ஆர்எம் குழுமத்துக்கு ஒரு கெடு விதிக்கிறாங்க. எப்ப முதல்ல நீ வாடகை பாக்கியை கட்டிட்டு வா, அப்புறம் உன் பஞ்சாயத்தை பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் அவங்க பணம் கட்டல. இங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அவங்க சொன்ன கெடுவுக்குள்ளார பணத்தையும் கட்டாதது மட்டும் இல்லாம இவங்க அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றமும் ஒரே போடா 38 கோடியை முதல்ல கட்டிட்டு வாப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த பின்னணியில தான் அரசு அதிகாரிகள் எஸ்ஆர்எம் குழுமம் அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த வாடகை பாக்கிய கட்டாம நிலுவை வைத்திருக்குது. குத்தகை காலமும் அரசு நீட்டிக்காத நிலையில, அதாவது முடிவடைந்த நிலையில அவர்கள் தொடர்ந்து இருக்க முடியாதுங்கிற அந்த அடிப்படையில அந்த தமிழ்நாடு சுற்றுலா
கழகத்துக்கு சொந்தமான இடத்தை வருவாய்த்துறை அதிகாரிகளினுடைய உதவியோட கைப்பற்றி இருக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, இந்த வழக்கு விவகாரம் நடந்துட்டு இருந்த சமயத்திலேயே ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்னதாக இதே போல குத்தகை காலம் முடிந்து அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக அரசு அதிகாரிகள் சென்ற போது அந்த எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய சார்பாக அதனுடைய இயக்குனர்களும் அந்த நிறுவனத்தின் சார்பாக வாதிட்ட வழக்குரைஞர்களும் வைத்த வாதம் என்ன தெரியுமா? எந்த விதமான நோட்டீஸும் இல்லாம முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு வந்து கடையை காலி பண்ண சொன்னா எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அதிகாரிகளை பார்த்து. தஞ்சாவூர்ல இதே போலதானே சங்கம் ஹோட்டல் நடந்துட்டு இருக்குது, அதை முதல்ல நீங்க கைப்பற்றிட்டீங்களா? அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இந்த விவகாரம் கோர்ட்ல இருக்குது, கோர்ட்ல ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நீங்க எங்களுடைய எல்லைக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா, நாங்க சட்டப்பூர்வமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், நீங்க சட்டவிரோதமா உள்ள நுழைஞ்சு நீங்க எங்களை வந்து காலி பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வாதத்தை வைத்தாங்க. இந்த இடத்துல எது சட்டப்பூர்வமானது, எது சட்டவிரோதமானது? அரசு அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் எடுத்த முயற்சி சட்டவிரோதமானதா? எஸ்ஆர்எம் குழுமம் இந்த விவகாரத்துல, குத்தகை விவகாரத்துல நடந்து கொண்ட விதம் சட்டப்பூர்வமானதா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறோம். மொத்தத்துல அரசினுடைய இடம் அரசுக்கு சேர்ந்திருப்பதில் மகிழ்ச்சி தான். அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.